ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருந்து கரப்பாம்பூச்சி பல்லியெல்லாம் ஓட விரட்டுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோங்க. கரப்பாம்பூச்சி பல்லிலாம் ஒருக்கா நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அது குடும்பத்தோடையே நம்ம வீட்டில் வந்து தங்க ஆரம்பிச்சிடுங்க. நம்ம வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கிட்டாலே கரப்பாம்பூச்சி பல்லி எதுவுமே வராதுங்க. முக்கியமாக நம்ம வந்து கிச்சனை சுத்தமாக வச்சுக்கணுங்க. கரப்பாம்பூச்சிலாம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் நம்ம வீட்டில் வந்து பல்லி தொந்தரவும் அதிகமாக இருக்குங்க. அந்த கரப்பாம்பூச்சி மற்ற சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாம் சாப்பிட்றதுக்கு தான் பல்லி வந்து வருங்க. ஸோ நம்ம வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கிட்டாலே கரப்பாம்பூச்சி பல்லி தொந்தரவுலாம் இருக்காதுங்க. நம்ம வீட்டில் ஆல்ரெடி கரப்பாம்பூச்சி பல்லிலாம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அதை வந்து வீட்டில் இருக்கிற குறைவான பொருளை வச்சு எப்படி வந்து ஈஸியாக நம்ம வீட்டை விட்டு விரட்டுறது தான் இந்த டிப்பில் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. இது கூடவே நம்ம வீட்டில் கொசு தொல்லைக்கும் ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ரெமெடி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா இருந்தால் போதுங்க. நம்ம வீட்டில் இருந்து கரப்பாம்பூச்சி பல்லியெல்லாம் ஓட விரட்டலாங்க, காணாமலே போயிடும். வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கங்க. இப்போ அடுத்ததாக நான் வந்து இந்த மாதிரி சின்ன இடிக்கல் எடுத்துருக்கேங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இடிக்கல் இல்லை அப்படின்னா நீங்கள் சின்ன மிக்ஸி ஜார் கூட எடுத்துக்கலாங்க. இதில் வந்து நம்ம ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம பூண்டு சேர்க்க போகிறோம். 2 பூண்டு எடுத்திருக்கேங்க. இதை வந்து தோலோடையே இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் 6 மிளகு எடுத்திருக்கேங்க. இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கங்க. ரொம்ப பேஸ்ட்டாக நம்ம வந்து தட்டி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. 1-2 நல்லா தட்டி எடுத்துக்கங்க. இப்போ நம்ம தட்டி எடுத்ததை இந்த மாதிரி பவுலில் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்த இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுத்ததாக இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. 15 நிமிஷத்துக்கு இது வந்து நல்லா ஊறட்டும். இந்த மாதிரி 15 நிமிஷம் வைக்கிறதுனால அந்த பச்சை மிளகா, பூண்டு இதோட காட்டம்லாம் நல்லா அந்த தண்ணியில் வந்து இறங்கி வருங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த கலரை பார்க்கும்போதே தெரியும். நல்லா ஊறி அந்த பச்சை மிளகா, பூண்டோட காட்டம்லாம் நல்லா தண்ணியில் இறங்கி வந்திருக்கும். இப்போ இதை இன்னொரு பவுலுக்கு நம்ம வந்து நல்லா வடிகட்டி எடுத்து சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கங்க. இது போல் நீங்கள் வந்து கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி அதில் இருக்கிற சாறு எல்லாத்தையுமே நல்லா ரிலீஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. இந்த தண்ணி இருந்தாலே போதுங்க. நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி பல்லி எல்லாமே காணாமலே போயிடுங்க. இப்போ அடுத்ததாக நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா கவலையப்படாதீங்க. நம்ம கடைகளில் சின்ன சின்ன ஜூஸ் பாட்டில், வாட்டர் பாட்டில்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி பாட்டில் கிடைக்கும் இல்லையா? இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி எடுத்து அந்த தண்ணியை சேர்த்துட்டு இதோட மூடியில் வந்து கத்தி அல்லது ஊக்க வந்து நல்லா நெருப்பில் காட்டிட்டு அதுக்கப்புறம் ஓட்டை போட்டு எடுத்து இதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த தண்ணியை வந்து இந்த ஸ்ப்ரே பாட்டிலுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற அந்த பச்சை மிளகா, பூண்டு, மிளகு இதோட வாடை வந்து பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சி பல்லிக்கெல்லாம் சுத்தமாக ஆகவே செய்யாதுங்க. இதோட ஸ்மெல்லுக்கே பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டை விட்டு கரப்பாம்பூச்சி பல்லி எல்லாமே ஓடியே போயிடும். இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் எங்கெல்லாம் கரப்பாம்பூச்சி பல்லிலாம் வருமோ அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அடுப்பை வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அடுப்பை சுற்றி எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இதே போல் நீங்கள் வந்து கவுண்டர் டாப் இருக்குது பாருங்கள், கிச்சன் கவுண்டர் டாப்லேயும் நீங்கள் வந்து சுற்றி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடலாம். நைட்டு நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடுப்புக்கு மேலே, அடுப்புக்கு அடியிலலாம் பல்லி, கரப்பாம்பூச்சி நடமாட்டம்லாம் இருக்குங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறதுனால பல்லி, கரப்பாம்பூச்சி எதுவுமே வராமல் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு தூங்க போயிருங்க. காலையில் ஒரு துணியை வச்சு துடைச்சி எடுத்துட்டிங்கனாலே போதுங்க. இப்போ அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் சிங்க்கு, பாத்ரூம் சிங்க்கு இதோட ஓட்டை இருக்குது பாருங்கள். இது வழியாக கரப்பாம்பூச்சி, சின்ன சின்ன பூச்சிகள்லாம் வருங்க. அது வராமல் இருக்கிறதுக்கு இதுக்குள்ளேயும் நம்ம வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கிற கதவு இருக்குது பாருங்கள், அதில் இருக்கிற கேப்பு அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா நிறைய பல்லி நடமாட்டம் இருக்குங்க. ஸோ நம்ம அதுக்குள்ளேயும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய
ஜன்னல் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அது வழியாக பல்லிலாம் வருங்க. ஸோ அதுக்குள்ளேயும் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி கிச்சன் ஜன்னல், ரூம் ஜன்னல் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து பாத்ரூமில் இந்த மாதிரி ஏதாவது மேலே வந்து ஓட்டை இருக்குது அல்லது ரூமில் வந்து மேலே ஏதாவது ஓட்டை இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளேயுமே நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அது வழியாகவும் பல்லி வந்து வருங்க. ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இது போல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், பீரோன்னு எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து அடியில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சி, பல்லி எதுவுமே நம்ம வீட்டு பக்கம் வராதுங்க. நம்ம வீட்டில் இருந்தால் கூட அது வந்து காணாமலே போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டு பக்கம் ஒரு கொசு கூட வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான டிப் தாங்க இது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப கொசு மட்டும் இல்லாமல் பல்லிகளுக்கும் இதோட ஸ்மெல் வந்து சுத்தமாக பிடிக்காதுங்க. ஸோ உங்கள் வீட்டு பக்கம் பல்லி தொந்தரவும் இருக்காது. இதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தில் மேலே வந்து கத்தியை வச்சு இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இந்த வெங்காயத்தோட அடிப்பக்கத்துலேயும் நம்ம வந்து கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அடிப்பக்கத்துலேயும் நம்ம கொஞ்சம் கட் பண்ணி விடுறதுனால பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தை எடுத்து கீழே வைக்கும்போது இந்த வெங்காயம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நிற்குங்க. அதனால தான். இப்போது அடுத்ததாக இதில் நம்ம டூத் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் வந்து சென்சோடைன் டூத் பேஸ்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. இதை எடுத்து இந்த மாதிரி வெங்காயத்தில் மேலே வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் வந்து இது போல் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கங்க. இந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்திங்கனாலே போதுங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்லா பரப்பி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ இந்த வெங்காயத்தை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுத்ததாக இந்த மாதிரி நம்ம வீட்டில் சின்ன இடிக்கல் வச்சுருப்போம் இல்லையா, அதை எடுத்துக்கங்க. இதில் வந்து நம்ம 4 கிராம்பு போல் சேர்த்துக்கலாங்க. 4 கிராம்பு சேர்த்து இதை வந்து நல்லா தட்டி எடுத்துக்கலாம். நல்லா தட்டி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இதை எடுத்து நம்ம வந்து பேஸ்ட்டு தடவி எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி சென்டரில் வந்து நல்லா பரப்பி விட்டுருங்க. இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. இப்போது அடுத்ததாக நான் என்ன எடுத்திருக்கேன்னா கற்பூரம் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேங்க. இந்த கற்பூரத்தில் நான் வந்து 3 இது எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 கற்பூரம் எடுத்து நம்ம அந்த கிராம்பை வந்து பவுட்ரு பண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே வந்து வச்சு விட்டுறலாம். வச்சுட்டு இன்னொரு கற்பூரம், 3வது கற்பூரத்தை வந்து கையை வச்சு நல்லா நுணுக்கி பவுட்ரு பண்ணி எடுத்து இதுக்கு மேலே வந்து சேர்த்து விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம நெருப்பு பொருத்திடலாங்க. நாம் சேர்த்துருக்கிற பேஸ்ட்டு, கிராம்பு, கற்பூரம் இதோட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா கொசு, பல்லி இதுக்கெலாம் சுத்தமாக பிடிக்காதுங்க. ஸோ இதோட ஸ்மெல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு பக்கம் கொசு வந்து வரவே செய்யாதுங்க. ஒரு கொசு கூட வராது. உங்கள் வீட்டில் வந்து பல்லி இருந்தால் கூட இதோட ஸ்மெல்லுக்கு வந்து உங்கள் வீட்டை விட்டு ஓடியே போயிடும். இதை வந்து நீங்கள் சாயங்காலம் ஒரு 5:30லேருந்து 6 மணிக்கு போல் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கனாலே போதுங்க. உங்கள் வீட்டு பக்கம் ஒரு கொசு கூட வராது, பல்லி தொந்தரவும் இருக்காதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நெருப்பு வந்து நல்லா எரிஞ்சு அது வந்து அணைஞ்சதுக்கு அப்புறமாவும் இதிலிருந்து நல்லா வந்து ரொம்ப நேரத்துக்கு அந்த புகை வந்து வந்துக்கிட்டு இருக்கோங்க. நம்ம வீடு ஃபுல்லாகவே நல்லா வாசனையாக இருக்கும். கொசு, பல்லி தொல்லையெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவான டிப் தாங்க இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.